வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அங்கோர் தமிழ் சங்கம் சார்பாக நவம்பர் 21ஆம் தேதி கம்போடியாவில் நடைபெறும் மாநாடு தொடர்பாக இதில் பேசப்பட்டது. முன்னதாக சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் துணைத் தலைவர் ஞானசேகரன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது: கம்போடியா நாட்டில் அங்கோர் தமிழ் சங்கம் சார்பாக வருகின்ற 21ஆம் தேதி உலக பேரரசன் ராஜேந்திர சோழனின் 6000வது ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கின்றது. இதனை நவம்பர் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கம்போடியா அங்கோர் வாட் பகுதியில் மாநாடாக கொண்டாட இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் தமிழ் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் என பலரும் பங்கேற்க உள்ளனர். நிகழ்வில் வரலாறு, பண்பாடு, வணிக மாநாடாக இருக்கும். மாநாட்டினை மையமாக வைத்து கம்போடியாவின் பல்கலைக்கழகம் உருவாக்க உள்ளோம். 4 கட்டமாக நடக்க உள்ள இந்த மாநாட்டில் கம்போடியாவை சேர்ந்த உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். சூரியவர்மனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த சூரியவர்மன் இன்விடேஷன், அவருடைய தூதர்கள் தங்கத்தேரை ராஜேந்திர சோழனுக்கு அளித்து, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு படையெடுப்பு விஜயனாலையும் தம்பரலிங்கா கிங்டமாலையும் ஆபத்து இருக்கிறது என்று சொன்னதற்கு இணங்க அவர் அந்த படையெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கு ஒரு பொருளாதாரத்தையும் அந்த இதையும் நினைவூட்டும் விதமாக வீரத்தையும் அந்த வணிகத்தையும் நினைவூட்டும் விதமாக அந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். உலகமெங்கு இருந்து கூடிய 50 நாடுகளிலிருந்து தமிழ் பிரதிநிதிகள், சான்றோர்கள் 200 சான்றோர்கள் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேஜ் டாக்குமெண்டேஷன். இந்த 1000 வருடத்தோட கரந்தை செப்பேடுலேருந்து அந்த சோழர்களுடைய எல்லா ஆவணங்களையும் அதை ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பித்து, அது திரு கோமகன், அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட கூட்டமைப்பு தலைவர், அவர் தான் பிரதமரை அழைத்து அந்த எப்படி அன்னைக்கு வடக்க அந்த படையெடுப்பு நடத்தி அந்த மன்னர்கள் தலையில அந்த அந்த பாறையில் எடுத்துட்டு கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டி அந்த புனித நீரால கங்கை நீரால இது பண்ணும்போது, இப்போ வடக்குல டெமோக்ராட்டிக் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் கையில அதே கங்கை நீரை கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்துடைய சிவனுக்கு அந்த மகிழ்வூட்ட அந்த 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 பூஜை செய்தார்கள் அவர்கள். அதை 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 மிக சிறப்பாக கோமகன் அவர்கள் செய்து கொடுத்தார். அது மட்டும் இல்ல, காசியிலும் ஒரு 10 நிமிஷம் சோழன் தான் இஸ் a கிரேட் கிங், நாட் அலெக்சாண்டர் நாட் த கிரேட்னு சொல்லிட்டு சோழருடைய வரலாறு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அது போயிருக்குது. இந்திய வரலாறு மாற்றி அமைக்கப்படும். இந்த மாநாட்டிற்கு பிறகு அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அனைவரும் மாநாட்டுக்கு அழைக்கிறோம். ஊடகத்தினுடைய பங்களிப்பு அளப்பரியது. இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறது இந்த மாநாடு வெற்றியை ஆல்ரெடி அடைந்து 2 பங்கு அதிகமானது. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில பாதிதான் கம்போடியால இருக்கு. ஆனால் அதை சுற்றி இருக்கின்ற வியட்நாம், லாவோஸ் போன்ற நாடுகள் எல்லாமே இன்னைக்கு வர்த்தகத்துல பெரிய அளவு வளர்ந்துட்டு வராங்க. தமிழ் சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது உலக தமிழர்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அமைப்புடைய நோக்கமா இருக்கு. மலேசியால மிகப்பெரிய வணிகம் நம்ம கையில இருக்கு. சிங்கப்பூர்ல மிகப்பெரிய வணிகம் நம்ம கிட்ட இருக்கு. கனடால மிகப்பெரிய வணிகம் நம்ம கிட்ட இருக்கு. ஆப்பிரிக்கால தோட்ட தொழிலாளர்களா போன தமிழர்கள்லாம் இன்னைக்கு பெரிய வணிகத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். மொரீஷியஸ்ல வச்சிருக்காங்க, ரியூனியன்ல வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க தமிழர்கள் இன்னைக்கு ஒரு தொழில் செய்கின்ற ஒரு இனமாக மேல வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில உலக தமிழர்களை கம்போடியாவை நோக்கி ஒரு பார்வைக்கு கொண்டு வரணும்னு நாங்க விரும்புறோம். கம்போடியால வருஷத்துக்கு 8 to 9 மாதங்கள் மழை பெய்யுது. அங்க இருக்கின்ற பயிர்களில் குறிப்பானது கேஷ்யூநட்டு, பெப்பரு, டோபியோக்கோ, பொட்டாட்டோ, தென்னை, பனை, அரிசி. இந்த பயிர்கள் அங்க இருக்கின்ற நிலத்தில் நம்ம ஊர்ல இருக்கிற விளைச்சலோட 3 பங்கு அதிகமா இருக்கும். ஒரு இளநீ நீங்க குடிக்கணும்னா 1500 1.5 லிட்டர் இருப்பாங்க. நம்ம குடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வேணும், உட்கார்ந்துதான் குடிக்க முடியும். அந்த விளைச்சல் அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல். அந்த நாட்டுல தமிழர்களுடைய கவனம் பெரிய அளவுல வணிகத்தின் அடிப்படையில செல்லல அப்படிங்கிறது தான். அங்க நம்ம ஒரு வணிகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அடிப்படையாக நாங்க அக்ரிகல்ச்சரை மையமா வச்சிருக்கோம். அதே மாதிரி அங்க டெக்ஸ்டைல்ஸ் பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு. கம்போடியாவில் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சருக்கு பெரிய ஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி சோலாருக்கு பெரிய ஸ்கோப் இருக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்டு அந்த நாடு 60 ஆண்டுகள் நமக்கு லீஸ் கொடுக்குறாங்க. அவங்கள பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே தனி கம்பெனி ஆரம்பிக்கலாம்.
அந்த அடிப்படையில அங்க வந்து விவசாய நிலங்களை வாங்கி விவசாயம் பண்ணாங்கன்னா சைனா உடனே அந்த ப்ராடக்டை வாங்குறது காத்திருக்கு. கம்போடியா மக்கள் வந்து தமிழர்களை நேசிக்கிறார்கள். தமிழர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்க இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சீஃப் ஆர்கியாலஜிஸ்ட வரவழைச்சிருந்தோம். சீனிவாசன் வந்து அந்த ஏற்பாடை சிறப்பா பண்ணியிருந்தாரு. அவங்க இங்க வந்து நம்முடைய கோயில்கள், நம்முடைய பல்கலைக்கழகங்கள்லாம் வந்துட்டு போகும்போது இது என்னுடைய தாய் பூமின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போனாங்க. அந்த அளவுக்கு நமக்கும் அவங்களுக்குமான உறவுகள் வந்து மிக பலமாக இருக்கு. ஆக இந்த பலத்தை நாம வந்து என்ன பார்க்கிறோம்னு கேட்டோம்னா, இதை வந்து இன்னும் நெருக்கமாக்குறதுக்காக நாம வந்து இந்த மாநாடை பயன்படுத்துறோம். ஒரு பக்கம் இது வந்து வரலாறு, பண்பாடு தொடர்பான ஒரு மாநாடாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் 4 நாட்கள் வந்து மாலை செஷன்ஸ் வந்து தொழில் வணிகம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துட்டு போறோம். அந்த மக்களோட வணிகம் தொழில் செய்யும் போது நாம சில விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும், அங்க ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறத கருத்துக்களை வந்து ஒரு பெரிய டாக்குமெண்டா அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம். அத சீனிவாசன் அந்த அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்ல பல்வேறு தளங்கள்ல மிக நெருக்கமான நட்பு வச்சிருக்காரு. அந்த நாட்டுல வந்து சீனிவாசன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஒரு ரெகக்னைஸ்டு டிப்ளமேட் மாதிரி. அவர் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மரியாதையை அந்த மண்ணில் வந்து தனக்காக பெற்றிருக்கிறார். சீனிவாசன் அண்ட் ஞானசேகரன் வந்து உறவின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் அந்த நாட்டுல எந்த ஒரு அதிகாரிகிட்டையும் தங்களுடைய செல்வாக்கை செலுத்தக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறாங்க. அந்த உறவை பயன்படுத்தி அங்க ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தமிழர்களுடைய தொடர்பு என்பது மிகப்பெரியது, பாரதூரமானது. ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் நமக்கு அவங்களுக்கும் நட்புறவு இருக்கு. இப்ப கடாரத்தை போற படையெடுப்பை பத்தி கூட சொல்லும்போது கூட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. முதல் உலகப் போருக்கு மேலானது, 2ஆம் உலகப் போருக்கு மேலானது கடார படையெடுப்பு. ஒரே நேரத்துல 23 கோட்டை ராஜேந்திரன் கைப்பற்றிருக்கான். அதற்கான முஸ்லீம்களை வந்து 2 ஆண்டுகள் செஞ்சிருக்காங்க. அந்தமான்ல கொண்டு போய் ஆயுதங்களை மாற்றி அங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு படையெடுப்பை பற்றிய விவாதங்கள் எங்க நடக்கணும்னா பல்கலைக்கழகங்கள்ல நடக்கணும். இப்ப அந்த போரினுடைய பெருமையை பத்தி நம்ம பேச வரல. போர் ஒரு பெரிய வெற்றி தமிழர்களுக்கு, அது ஒரு அடையாளம், அது ஒரு வரலாறு. ஆனால் இந்த வரலாறை நாம் நட்புறவு அடிப்படையில் தமிழர்களுடைய வணிகம் உலகமயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மாநாடை நம்ம வந்து பயன்படுத்த பார்க்கணும். தமிழக முதல்வர் மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம். அதனால் இவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம். சூரியவர்மன் ராஜராஜ சோழன் நட்பை போற்றும் வகையில் இந்த மாநாடு அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நீதியின் குரல் CR பாஸ்கர், மருத்துவர் சொக்கலிங்கம் உட்பட நிர்வாகிகள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் உடனிருந்தனர்.